ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான். வாங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். இந்த கடாய் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அப்படியே கொடுத்துருவா பேக் பண்ணி. இது மீன் குழம்போட வா பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். நிறைய பேர் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அப்போ ஸ்டாக் வரலன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம், ஆனால் பெருசு தான் இருக்குது. பெருசு தான் வந்திருக்கு. என்ன அதுவும் கம்மியாக தான் வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வெயிட் வரும். இது நல்ல யூசேஜ் தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கடாயும் ஒரு யூசேஜ் எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து இதுக்கு அதுக்கு சலிச்சது கிடையாது. அது வந்து இதே தான் அளவு தான், ஆனால் காது மட்டும் இவ்வளோ இதாக இருக்காது. காது ரவுண்டாக இருக்கும். காது ரவுண்டாக இருக்கும், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ வரும்போது ரவுண்டாக காது போட்டாங்க. அதே மாதிரி இட்லி குண்டா இருக்குது, இட்லி குண்டானும் வாங்கிக்கலாம். இட்லி குண்டானும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மகிட்ட இருக்கிற அதே இட்லி குண்டா. ஆமாம், அதே வந்திருக்கு. 18 இட்லி உள்ளது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அப்போ கேட்டவங்கள தேட முடியாது. ஆமாம், இது அதே இதுவும் வேணுன்றதும் வாங்கிக்கோங்க. அதுலேயே சின்னதும் இருக்குது. 9 நம்பர் 9 இட்லி. ஆமாம், 9 இட்லி. சில்வர் தான் எல்லாம். இப்போ தான் இன்னிலேருந்து தான் ஆஃபரு. ஓகேவா? இட்லி துணி ஃப்ரீ. 2 இட்லி துணியா? 2 இல்லை, 1 எக்ஸ்ட்ரா வரும். மொத்தம் 3 தட்டு இருக்கும். ஆமாம், 3 தட்டில் 4 துணி தருவேன். ஓகேவா? ஓ, 1 ஃப்ரீயாக வரும். தண்ணியில் ஏதோ மிதக்குது மீனுங்க. தண்ணியில் மிதக்குதுன்னா மீனாக தான் இருக்கும். அது செத்த மீனாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, தண்ணியில் தான் மிதக்கும்ண்ணே. ஆமாம். இப்போ ஆர்டர் போடுறவங்களே கரண்டி தான் கேட்குறாங்க. அக்கா கரண்டி தருவீங்கல்ல? இப்போ நீங்கள் இந்த கடாய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன். இந்த ஜெனி கரண்டி ஃப்ரீ உங்களுக்கு. எல்லா பொருளுக்குமே வந்து கரண்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா ஆகிப்போச்சு. அதனால அந்த கரண்டியை ஃப்ரீயாக கொடுத்தேன். சந்தோஷமாக இருக்கட்டுமே. இப்போ நானே இப்போ கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஒரு ஜெயச்சந்திரன் போனேன், தாம்பரம் ஜெயச்சந்திரன் போனேன். போகும்போது என்னாச்சு, எங்கள் அக்கா பவானி வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பவுல் ஒன்று கொடுத்தாங்க. அதுவே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? அந்த பவுல் கூட இங்கே தான் இருந்தது. என்ன வாங்கினா? என்ன பவுலுக்கு ஃப்ரீ தெரியலங்க. அவ தாங்க வாங்கினா. துணி வாங்கினதுக்கா? துணி வாங்கினதுக்கா? எதுக்கு வாங்கினான்னு எனக்கே தெரியல. அதான் ஒரு பேஷன் மாதிரி. இது என்ன செய்ய போகிற? மீன் குழம்பு தாங்க. ஓ, மீன் குழம்பு தானே. தக்காளி அரைச்சி ஊற்றுற. ஆமாம், இந்த மாதிரி அரைச்சி ஊற்றினாதான். என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்க? வவ்வால் மீன் தான் வாங்கி வந்திருக்கேன். வேறு மீன் வாங்கலான்னு பார்த்தேன். வேறு மீன் ஒன்றும் அந்தளவுக்கு செழிப்பாக இல்லை. ஏன்னா மீன் பிடி தடைக்காலம் தான் வந்துச்சா காலம். அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் மீன் வருது. அங்கே இங்கே வேறு எங்கேயாவது பிடிப்பாங்கல்ல. பீர்க்கங்காய் வந்து கூட்டு வைக்கலான்னு ஒரு ஐடியா. இந்த பவுல் தான். என்ன இது? பேஷன் இது பேர். இப்போ ஆஃபர் இருக்கா? எதுக்கு ஜெயச்சந்திரன்? தெரியலங்க, நான் போவே இல்லைங்க. போனால் தெரியும், நான் போவே இல்லைங்க. எங்கள் அம்மா வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து என்ன செய்வாங்க, கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்க. மீன் குழம்புக்கு பீர்க்கங்காய் கூட்டா? ஆமாம், கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் சாஃப்டாக கடலைப்பருப்பு போட்டு. மீன் குழம்புக்கு ஆம்லேட் போட்டால் நல்லாயிருக்கும். கூட்டு வைக்கவா ஆம்லேட் போடுவோம். இல்லைன்னா முட்டை வச்சா நல்லாயிருக்கும். முட்டை தொக்கு மாதிரி. வேண்டாம், இது நாளைக்கு செஞ்சுக்கலாம் கூட்டு. உள்ளதுக்கு வச்சுட்டு அவ்வளோதான். சொன்னதுக்கப்புறம் எனக்கு வேலை மிச்சம்ல. இதோ முட்டை மீதி வெங்காயம் இருக்குது, அப்படின்னு போட்டு பொடி மாசு வச்சுட்டு முடிஞ்சு போச்சு வேலை. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக எனக்கு முடியுதோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப திருப்தி தான். தக்காளி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது தக்காளி என்னன்னா அந்த ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகி வருது நல்லா. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, என்னக்கா வச்ச குழம்பே மீன் குழம்பே வைக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றது என்னமோ அதானே. சொல்லுங்க நீங்கள். நேற்று என்ன சாப்பிட்டோம்? நேற்று வந்து மிளகாய் கிளி சாம்பாரும் ஈரலும். ஆனால் எப்படியும் டெய்லி ஒரு நான்வெஜ் வந்துடுது. என்ன வந்து ஆகணுமே.
இல்லைன்னா இறங்க மாட்டேது. வெயிலுக்கும் பயப்படுறதில்ல, மழைக்கும் பயப்படுறதில்ல, எதுக்கும் பயப்படுறதில்ல, அசர்றதில்ல, பயப்படுறதில்லைன்னா கிடையாது. வீட்டு வேலை வந்து எல்லாரும் வந்து நம்மளே திடீர்னு இப்போ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, யாரையாவது பார்த்தீங்கன்னா யாரையாவது நம்ம தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்கும்போது அவங்க கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, எப்போ டேட் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. என்னத்துக்கு? கல்யாணத்துக்கு. ஓகேவா? என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு டேட் சொல்லு, நல்ல டேட்டாக பார்த்து சொல்லு. எனக்கு தான் சொல்கிறேனே, எந்த டேட் சொல்கிறதுனே எனக்கே தெரியல. 1லேருந்து 30 வரை எவ்வளவோ டேட் இருக்குது. அது நல்ல நாள் பார்க்கணும்ல. பச்சை மிளகா. அப்போ ரெடி ஆயிடுச்சு வீடு. வீடு ரெடி ஆகிடுச்சு, பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் தெரியும். இன்னும் 2 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னா, நம்ம வீட்டு டேங்க் மேலே தான் இருக்கிறோம். இன்னும் டேங்க் கட்டலை, அதுக்கு வந்து காங்கிரீட் போட்டிருக்காங்க. நேற்று தான் காங்கிரீட் போட்டாங்க, இன்றைக்கி தண்ணி நிற்கிது. இப்போ பறவைலாம் வந்து குளிக்க தந்தால் குளிக்கும் ஜாலியாக. இங்கே வருங்க, இந்த சைடு முருகர் கோயில் தெரியுதா? ஆமாம், ஜூம் பண்ணிக்கிறேன். முருகர் கோயில் இந்த பக்கம் பாருங்க, திருநீர்மலை, அந்த பெருமாள் கோயில் தெரியுதா? அதுக்கு பக்கத்தில் மசூதி. இது வந்து மசூதி. அப்படியே வந்தோம்னா புகைக்கு அடுத்தால பெருமாள். நான் அது நல்லா வெளிச்சமாக காட்டுறேன். நான் இப்போ ஈவினிங் வந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த திண்டம் இருக்குது, இங்கே உட்காருது. இது முடிஞ்ச உடனே காட்டுறேன் இந்த இடம் எப்படி வரும்ன்ட்டு. இது வந்து எலிவேஷனுக்காக இந்த அளவுக்கு அகலமாக இருக்கு. எனக்கு இப்போ வந்த உடனே இந்த இடம் ரொம்ப பிடிச்சது, அதனால உட்காந்தாச்சு இந்த இடத்துல. இது வந்து 3rd ஃப்ளோர். ஓகே, ஏங்க எத்தனை மணி ஆகுது டைம்? 5:30. இன்றைக்கி தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்குறோம். செங்கல் கீழே விழுந்துருந்து பிடிச்சிருக்கியோ? 5:12. டேங்க் மேலே பாதி சவுறு கட்டியிருக்காங்க. மாடிக்கு போகலாமா? ஆமாம், மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். மேலே டேங்க் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க வீட்டில் காம்பவுண்ட் சவுறு கட்டாங்களா, கிச்சன் கட்டாங்களா, இதை பார்க்குறதே வேலை. சன்னு அப்படியே மேகத்துக்குள்ள மறைஞ்சி போகிறாரு. எது பண்ணியிருக்காங்க வந்து எப்படின்னா, இது வந்து இப்படி உள் பக்கமாக அப்படி விட்டுருவோம். அப்படின்னா மழை பெய்ய உள்ளாக வரும் அப்படின்னு இயற்கையாக வந்து இயற்கையாக அப்படியே ஃபால்ஸ் மாதிரி இருக்கு எவ்வளோ. ஆனால் இதில் தெரியல. ஃப்ரண்ட்டில் வந்து நேராக தான் வச்சுருக்கோம், இங்கே தான் கொஞ்சம் சைடில் வச்சு. இது பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் வைக்கிறோம் நாங்கள். இது ஒரு மாடல். அதாவது ஒரு கம்பி வெளியே இருக்கும், ஒரு கம்பி உள்ளே இருக்கும், உள்ளே வெளியேன்ற மாதிரி. இங்கே முடிஞ்சுது. எலக்ட்ரிஷியன் வந்தாருன்னா அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அதுதான் கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கறது? அந்த லைட்டு வந்து அவர் சென்ட்ரா வரும்னாரு. இப்போ பார்த்தா ஓரத்தில் செவுத்து ஓரமாக ரைன் ட்ராப்ஸுக்கு ஓரமாக போயிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். நீங்கள் படி ஏறுங்க, வாழ்க்கைன்ற படியில் ஏறுங்க. ஃப்ரெண்ட்ஸில் வந்து எலிவேஷனுக்கு பூசுகிறாங்க. இப்போ இது நீ லைட்டுக்குன்னு நினச்சிட்ட தப்பா. இப்போ கம்பு வைக்கிறதுக்கு சாரம் கட்டுறதுக்கு கம்பு வச்சுட்டு பூசுறதுக்காக. ஒரு கொழுப்பு இருக்குது பாருங்க. இதில் எப்படி சென்டர் வரும்னு தெரியல. அவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, சிரிச்சிட்டு இருக்கிற நீ. வந்து அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவார். அவசரப்படாதீங்க எதுக்குமே, என்ன அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கீங்களா? ஆனால் பார்த்துருப்பாங்களே, நம்மகிட்டே சொல்லலை. இருங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இல்லை ராஜா கிட்ட கேளுங்க. ஒரு பிஸியாக இருக்காரு, வேலை பயங்கர வேலை. டார்கெட் இருக்கும், இன்னைக்குள்ளே அந்த சவுத்தை முடிச்சா அவ்வளோ இருக்குது. ஆமாம், இதுதான் நம்ம வீட்டு பால்கனி. இங்கே ஏதோ ஜாலி வைக்கலாம். நீ இங்கே
ஒரு ஜாலியாக வைக்கணும் ஜாலியை. ஏன்னா அங்கேருந்து சன்னு வருமா காலையில், அந்த சன்னு வரும்போது அந்த ஜாலியில் படும்போது அழகாக இருக்கும் பார்க்கணும். செல்லி நீங்கள் நின்று ரீல்ஸ் எடுக்கலாம். ஏன் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து அந்த மாதிரி கட்டுறாங்க சொல்லு? செவரெல்லாம் அதாவது படி மட்டும் கட்டிட்டு மீதி எல்லாம் ஓப்பன்லேயே வச்சிடுறாங்க. அது என்ன 4 பக்கம் செவரு மட்டும் தானே அடைக்கணும். அப்புறம் படியை மட்டும் கட்டிட்டா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கிடையாது. இப்போ அது நாளைக்கே அந்த ஃப்ளாட்டு புக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, மாடல் மாற்றணும். அவங்க மாடலுக்கு அவங்க வேணா வச்சுக்கலாம். கட்டி முடித்த உடனே மாடல் மாற்றுறது. அது அப்போ வானத்தை பாருங்க, தேங்க பாருங்க, தேங்குக்கு அப்புறம் வானத்தை பாருங்க. அன்னைக்கு ஏதோ 4 பேர் கூட்டமாக இருந்தாங்க. அது வந்து காங்கிரீட் போட்டாங்க டேங்குக்கு. அதுக்கப்புறம் ஆளை காணும். நேற்று போய் பார்க்குறோம், 2வது தான் செய்கிறாங்க வேலை. சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணுன்னு அவங்களுக்கு யோசனை இல்லைன்னு நினைக்கிறேன். முடிக்கணுன்னே ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டேட்டு குறித்தோம்னா ஓகே. அதான் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு டேட் சொன்னால் தான் அவங்க கடன்னு முடிப்பாங்க. அவங்க இன்ஜினியரே அப்படி தான் சொல்கிறாரு, டேட்டு சொல்லுங்கள் ஒரே மாதத்தில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி அவசர அடி வேலை வேணான்ட்டு தான் நம்ம வந்து செய்யட்டும், டேட்டை சொல்லாமல் இருக்கோம். இப்போ என்னன்னா இப்போ அவசரமாக வேணும் அந்த டேட் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவசரமாக பூசுவாங்க, அவசரமாக எல்லாத்தையும் செய்வாங்க, அவசரமாக டைல்ஸ் போடுவாங்க. அதுக்கு செவுத்துல பூசுறதுக்கு தரையில் பூசி வச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அப்புறம் பைப்பு ஃபிட்டிங்கில் பைப்பு பாத்ரூம் தண்ணி மேலே போகிற மாதிரி தான். அவசரமாக செய்யக்கூடாது, நம்ம அவங்கள அவசரப்படுத்தக்கூடாது, அவங்களும் டென்ஷனாக வேலை செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக பண்ணோம். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள் உடனே முடிச்சு கொடுத்துட்றேங்கிறாரு. உடனே முடிச்சு கொடுங்கன்றதை விட உடனே அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்பாரு. அமௌண்ட் கொடுக்கணும், அமௌண்ட் கொடுக்காம எப்படி முடிக்க முடியும்? மொத்தமாக கேட்பாருங்க. மொத்தமாலாம் இல்லை, நீங்கள் வந்து வேலை செய்ய தான் அமௌண்ட் கொடுக்க போகிற, புரியுதா? மொத்தமாக நீ என்ன இருக்கிற மீதி அமௌண்ட்டெல்லாம் கொடுங்க நான் வேலையை முடிக்கிறேன்லாம் கணக்கு கிடையாது. வேலை செய்ய இப்போ திடீர்னு இப்போ பட்டி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா அதை நம்ம எப்படி கொடுப்போம்? 2 கொடுத்துருவோம். இப்படி தான் கொடுப்போம். மொத்தமாக உடனே 20 லட்ச ரூபா கொடுங்க மீதியே அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்லுவாங்க. அவரை கொஞ்சம் பீரியட் ஆக்கலாம். ஷாக்கிங் நியூஸ் அவர் கேட்டு என்னென்ன சொல்ல போறாருன்னு பாருங்க. ஒரே பிஸி தான். பிஸியான ஆளு நம்ம இன்ஜினியர். இதோட 4 பில்டிங் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். 4 பில்டிங் வாங்கிட்டாரு. आपने जिस व्यक्ति को कॉल किया है, the person you have called is speaking to someone else. You can wait or call again. தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல வருது, ஹிந்தில வருதா? ஆமா, மும்மொழி இங்க இருக்கு. அவங்க மத்திய ஒன்றிய அரசா இது தமிழக அரசா? எதுக்கு இதை இழுத்து விடுறீங்க? என்ன தேரை இழுத்து என்ன தெருவில் விடுறீங்க? உனக்கு என்ன மொழிகள்லாம் தெரியும்? எல்லா மொழியும் தெரியும் எனக்கு, பேசணும். எத்தனை மொழி சொல்லு நீ? தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசினா தெரியும். ஹலோ, நீ என்ன பேசுவேன்னு சொல்லணும். நான் எனக்கு அதெல்லாம் மற்றவங்க பேசுறதெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ் மொழி தான். மற்றவங்க பேசுறதெல்லாம் சொல்லக்கூடாது. எத்தனை மொழி தெரியும் தானே கேட்டீங்க நீங்க. உனக்கு எத்தனை மொழி தெரியும்னு கேட்கல நீங்க. ஐ எம் டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ், லாக் இங்கிலீஷ். லாக் ஆகுறது. அதாவது நல்லா பேசுறதுக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும், ஓகேவா? தமிழ். இந்த மாட்டினார் இப்போ. ஹலோ, எங்க இருக்கீங்க? சரி, ஓகே. 15ஆம் தேதி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஜூன். ஆமாம், 15. இது வந்து மே மாதம், ஏப்ரல் மாதம். ஓஹோவா, இன்னும் கிட்டனா நாளைக்கு வச்சிருவா. 15ஆம் தேதி வச்சாச்சு டேட்டு. நீங்கள் எப்போ முடிச்சு கொடுக்க போகிறீங்க? பட்டி பார்க்கணும்ல, அந்த வாசக்கால் வைக்கணும், அந்த ஜன்னல் வைக்கணும், அந்த பக்கம் மேலே வைக்கணும், பாத்ரூமுக்கு வாசக்கால் வைக்கணும்,
டைல்ஸ் போடணும், ப்ளம்பிங் வேலை நடக்கணும், எலக்ட்ரிஷியன் வேலை நடக்கணும். எதுவுமே நடக்காம 15ஆம் தேதி வச்சா நீங்க எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவீங்களா? நான் நீங்க ஒரு டேட் சொல்லுங்க மேடம், நான் வந்து முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொன்னீங்களா, அதான் நான் டேட் சொல்லிட்டேன். இல்லை திருப்பியும் அதே 2 பேர் தானே வேலை செய்கிறாங்க. இன்னும் 2 கொத்தனார் மேலே விட்டா டேங்கை முடிப்பாங்க, மேலே பூசுவாங்க, உள்ளே பூசுவாங்க. ஃப்ரெண்டு வேலை 2 பேர் ஓகே. ஆனால் இந்த மற்ற வேலைலாம் இன்னும் இருக்க, பூசாமலாம் இருக்க மேலெலாம். சரிங்க, நான் 15 சொல்லிட்டேன். ப்ளம்பிங் எப்போ விடுவீங்க? பெயிண்ட் முடிச்ச பிறகு தான் ப்ளம்பிங் ஆகுமா? அது மேல பெயிண்டிங் எல்லாம் மேல வாங்கிட்டாங்க. ப்ளம்பிங் ஆயிட்டதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அங்க ப்ளம்பிங் எப்பெல்லாம் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, பட்டி பார்க்க மாட்டாங்க. பைப்லாம் முடிக்கணும்ல, பைப் லைன்லாம் போடணும்ல. மிளகாத்தூள் போடலையே, அது மாதிரி கொதிக்குது புளி தண்ணி மாதிரி. இன்ஜினியர்கிட்ட பேசுனதுல சரி லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்க? நான் சும்மா தான் சொன்னேன் டேட்டு அப்படின்னு. அவர் அதுக்குள்ளே பீதி ஆகிட்டாரு. தயவு செஞ்சு நீங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க, ஆள் கிடைக்கல, ஆளே வரமாட்டாங்க அப்படின்னாரு. பெயிண்டிங்க்கு ஆள் வராங்களாம்மா? நாளைக்கு பெயிண்டிங் விட்டுருலான்னாரு. நான் சொன்ன உடனே 15ஆம் தேதின்னு சொன்ன உடனே அவரு நாளைக்கு அப்போ நான் பெயிண்டிங்க்கு ஆள் விட்டுடுறேன். இப்போ யோசிப்பார். ப்ளம்பிங்க்கு ஆள் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம ப்ளம்பிங்க்கு தான் ஆள் வரலையா? அப்படியா? எல்லாரும் லீவாம். அவங்க எங்கள் ஊரில் தமிழ் ஆட்கள் தானே வச்சுருந்தாங்க. ஊருக்கு போகிறவங்க இருக்கிறாங்கல்ல. இப்போ மே மாதம் சம்மர் ஹாலிடேலாம் எல்லாம் ஊருக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, சொந்த பந்தங்கள். இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் வழிபாடு எல்லாமே வரும். ஸ்கூல் லீவுனால பசங்களை கூட்டு போயிட்டு இல்லை, இப்போ இந்த குலதெய்வம் வழிபாடு நிறைய வரும். இதில் வந்து எல்லாமே போட்டாச்சு. குழம்பு பாருங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே எப்படி இருக்குது. எனக்கு நீங்கள் ஒரு 2 வேலை செய்யணும். என்ன வேலை? ஒன்று தேங்காய் உடைக்கணும், இன்னொன்று மீன் கழுவணும். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. ஆப்ஷனே இல்லையா? அது 2 செய்யணும். அப்புறம் நான் ஆப்ஷன் சொல்கிறேன். இதுவா அதுவா? நீங்கள் 2த்துல எதை ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னு ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்கிறேன். சரி, உங்களுக்கு நான் ஒரு சத்து மாவு கலக்கி தரவா அன்னைக்கு? அந்த அது எனக்கு வேண்டவே வேண்டாம். அது செல்லின்னு தானே வாங்கி கொடுக்க. அப்புறம் என்ன அவளுக்கே அனுப்பிச்சி விடு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அது நல்லா இருக்கு, நான் சாப்பிடுவேன். அதாவது நான் வந்து வேலை செய்ய ரெடி. எக்ஸ்ட்ரா பொரியல் வைக்கிறதுக்கு சரி, கூட்டு வைக்கிறதுக்கு சரி, நான் ரெடி. ஆனால் என்னை வந்து செய்யாதேன்னு சொல்கிறாங்க. ஏன்? நான் முட்டை பொரியல் பண்ணிக்கலாம், இன்னைக்கு முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலான்ட்டு. ஆமாம், நான் வந்து வெஜிடேரியன் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அதை என்னை தடுக்கிறாங்க மக்கள். ஆமாம், மக்கள் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க. அது யாருன்னு நான் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. கையை கட்டி போடுறாங்க. ஒரு குழம்பு மட்டும் வெய்யி அப்படின்ட்டு. ஆமாம், என்னமோ தெரியல, அவங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. வேலை நிறையா இருக்குதுல்ல, எல்லாத்தையும் போட்டு தலையில் போடானா. அது என்னமோ கரெக்டு தான். இது இது எப்படி எனக்கு பின்னாடி ஆப்பு வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான்? அப்போ செல்லின்லாம் இருந்தா எல்லாரும் இருந்தோம், நிறைய சாப்பிட்டோம், செஞ்சோம். இப்போ சாப்பிட்றதே இல்லையோ? இப்போ வந்து நான் இருக்கேன், நீ இருக்க, விமல் இருக்கான். பச்சை மிளகாய் வந்து நான் இப்படியே தான் போடுவேன். அம்மா இன்னைக்கு ஏன் கம்மியாக மீன் வாங்கியிருக்கேன்? நேற்று வந்து ஈரல் சாப்பிட்டோம்ல, ஆமாம், அதனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடலாம். விமல் வேற போயிருக்கான். விமல் வந்து பேண்ட் போட்டிருக்கான், ஷர்ட் போட்டிருக்கான். அப்போ எங்கே போயிருக்கான்? அவன் எங்கே போவான்? என்கிட்ட சொல்லாமலாம் போக மாட்டான். ஓகேவா? இன்டர்வியூ ஏதாவது போயிருக்கான், அவ்வளோதான். சொல்லாமல் போய் சொல்லிட்டானா? அப்புறம் சொல்லாமல் போயிடுவாங்க. இந்த தேங்காய் பாலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆசை ஆப்பை சுட்டு சாப்பிடணும். 1/2 கிலோ தாங்கனியோ மீன்? 1/2 கிலோ தாங்கனியோ? 1/2 கிலோ வாங்கல, 700 கிராம் இருந்தது ஒரே ஒரு மீன். மீன் துண்டு தான் அதிகமாக செலவாகும். ஒரு குழம்பு வேறு வச்சுருக்கேன். நான் அதனால தான் கூட்டு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன்.
நீங்கள் கொஞ்சம் வெஜிடேரியன் சாப்பிட்டுப்பீங்க, நானும் கொஞ்சம் கூட்டு போட்டு பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டு, ஒரு மீன் துண்டு ஒரு குழம்பு இருந்தால் போதும். விமல் வருவான்ல, அதான் கேட்டேன். விமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போதுங்க. நம்ம இதுவே நல்ல சாப்பாடு தான் இல்லை. முட்டை பொரியல் பண்ண போகிறேன். முட்டை ஆம்லேட்டா முட்டை பொரியலான்னு தெரியல. அது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பக்குவம் முடிஞ்சு போச்சு. அது தேங்காய் பால் ஊற்றின உடனே என்ன செய்யணும்னா கருவாடு வாசம் அடிக்குது. என்னங்க மீன் குழம்பு? மீனுக்கு பதிலாக கருவாடு போட்டியோ? அது தேங்காய் ஊற்றணும்னா அப்படி சொன்னது. ஆகா, கருவாட்டு குழம்பு வாசம் அடிக்குது. அதாவது தேங்காய் ஊற்றும் போதே நம்ம வந்து என்ன செய்யணும், மீனும் போட்டுடணும். அப்போ அந்த தேங்காவோட மிக்ஸ் பண்ணி கொதிக்கும் போது நல்லா வெந்துடும். அது அந்த மீன் குழம்பும் அந்த மீனும் அந்த தேங்காவும் சேர்ந்தோடனே அந்த வாசம் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் கொதிக்குது. கேட்டுக்கு பூ வைக்கணும், உங்கள் ரூமில் பூ வைக்கணும். மல்லிப்பூ வந்து அவ்வளோ பெரிய மகத்துவமா. என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாசனை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டுமா. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து முட்டை பொடி மாதம், மீன் குழம்பு, வவ்வால் மீன் போட்டு மீன் குழம்பும், அதுக்கப்புறம் சோறும் தான், சுட சுட சோறும் தான். நாளைக்கு வந்து ஒரு ஃபுட்டு ஒன்று யோசித்து வச்சுருக்கேன். அது வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் கூட உங்கள் ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். பாசிட்டிவ்.